ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஆனந்த் அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட் வேலூர் தாலுக்கா கன்னியம்பாடின்ற வில்லேஜில் லொக்கேட் ஆகிருக்கு. ஆல்ரெடி இந்த சைட்டை பற்றி நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஆமாங்க, இந்த வீடு பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்லாக்லேயே நம்ம பேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீடும் இன்டர்லாக்கில் தான் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளை தேடி அச்சரப்பாக்கம் வந்திருந்தார். வந்து நம்ம இன்டர்லாக்லாம் விசிட் பண்ணிவிட்டு நம்ம கட்டி கொடுத்த வீடியும் விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சார் நான் இது மாதிரி ஒரு வேலூர் பக்கத்தில் இது மாதிரி ஒரு வீடு கட்டலான்னு இருக்கேன் சார், எனக்கு பண்ணித்தர முடியுமா? அதுவும் லோட் பேரிங்கில் கட்டலான்னு இருக்கேன். நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், ஆனால் என்னோடய சொந்த ஊர் வந்து கன்னியம்பாடி சார். கன்னியம்பாடியில் எனக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடு பண்ணித்தரணும், பட்ஜெட்டில் பண்ணித்தரணும், கவர்மெண்ட் ஸ்கீமில் தான் பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டுருந்தார். சரி சார், சரி சார் நீங்கள் அளவு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அளவு கேட்டு வாங்கி அதுக்கான கொட்டேஷனும் கொடுத்து அனுப்பிச்சிருந்தோம். அவர் போயிட்டு இந்த கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு வந்து ஆர்டர் காப்பிலாம் வாங்கிட்டு ஒரு மாதம் கழிச்சு கூப்பிட்டு நம்மளை ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணார். நம்மளும் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து பேஸ்மெண்ட் லெவலில் ஒரு 2 அடி இன்டர்லாக்லேயே பேஸ்மெண்ட் போட்டு இந்த லெவலில் கொடுத்துருக்கோம். அவரும் மண்ணு கொட்டி கூராடி 1.5 ஜல்லி தட்டி இந்த கண்டிஷனில் ரெடி பண்ணிட்டாரு. இப்போ இதுக்கு மேலே நம்ம இன்றைக்கி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க, பார்க்கலாம் வாங்க. நம்ம பேஸ்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 9 இன்ச் இன்டர்லாக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைட்டு மட்டும் இல்லைங்க, எந்த சைட்டு பேஸ்மெண்ட் போட்டாலுமே 9 இன்ச் தான் யூஸ் பண்ணோம், 6 இன்ச் யூஸ் பண்ணக்கூடாது. 9 இன்ச் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து பேஸுக்கு மேலே வரும்போது நம்ம 6 இன்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பேஸ்மெண்ட்டுக்கு எப்போவுமே 9 இன்ச் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சைட்டுக்கு நாங்களும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து எனக்கு 2 அடி ஹைட்டு வந்து லே பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். நம்மளும் வந்து 2 அடிக்கு 5 கல் ஹைட்டு ஃபுல்லாகவே நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு லே பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் என்ன ஒரு புதுசான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேஸ்மெண்ட்டு லே பண்ணதுக்கப்புறம் எல்லா கஸ்டமருமே சார் அவுட்ரு மட்டும் பூசிடுங்க, பூசிட்டு உள்ளே மண்ணை கொட்டி கூறாடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சார் நான் அவுட்ரு பூசுறது தான் வேணாமா, நான் டிசைட் பண்ணல, அது அப்புறம் பார்த்துக்கிறேன். இன்னரில் என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்னரில் வந்து பாயிண்டிங் ஒர்க்கு அடிஸ் வாங்கி ஃபுல்லாகவே இன்னரில் பாயிண்டிங் ஒர்க் பார்த்துட்டு மண்ணு கொட்டி கூறாட்டார். ஒரு சின்னதாக ஒரு தண்ணி கூட எதுவுமே வெளியில் லீக்கேஜ்ன்றது இல்லை. நீங்கள் இப்படியே சைட்டில் பார்த்தா தெரியும், எதுவுமே அவுட்டரில் பேஸ்மெண்ட்டு பூசலை. உள்ளே மட்டும் கஸ்டமர் வந்து பாயிண்டிங் ஒர்க் பார்த்துருக்காரு. பாயிண்டிங் ஒர்க் பார்த்துட்டு மண்ணு கொட்டு கூறாடினார். அதுக்கே நம்மளுக்கு சுத்தமாக லீக்கேஜ் இல்லை. அதனால் வந்து சார் நம்மளுக்கு வந்து பேஸ்மெண்ட் யூஸ் பண்ணலாமா, அந்த மாதிரி லீக்கேஜ் வருமா, இல்லை வந்து பூச்சி கீச்சி வருமா, அது மாதிரிலாம் நிறைய பேர் டவுட் கேட்டிருப்பீங்க. இது பாருங்கள், உள்ளே ஜஸ்ட்டு பாயிண்டிங் ஒர்க் பண்ணதுக்கே நம்ம வந்து தண்ணியை ஃபுல்லாக தம் பண்ணுறோம், வெளியில் வரல, அந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இன்டர்லாக்கில் தாராளமாக நம்பி பேஸ்மெண்ட் போடலாம். உங்களுக்கு வந்து பணமும் சேவிங்கு, டைமும் சேவிங்கு. ஸோ வந்து இன்டர்லாக்கில் நம்பி நீங்கள் பேஸ்மெண்ட் போடுங்க. இவர் இந்த கான்செப்டில் நம்ம பேஸ்மெண்ட் போட்டுட்டு இப்போது அவுட்டரில் வந்து ஃப்யூச்சரில் பூசலான்றது அது அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படியே தான் பேஸ்மெண்ட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லே பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லேயிங் ஒர்க்கு போயிட்டுருக்கு. இந்த வீடு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 9 இன்ச்லேயே தான் நம்ம லே பண்ண போகிறோம். 6 இன்ச்சே யூஸ் பண்ணல. அவர் கஸ்டமர் என்ன சொல்லிட்டாருன்னா, சார் எனக்கு 6 இன்ச் வேணாம், லோட் பேரிங்கன்றதுனால நான் பூசவும் போகிறதில்ல, காலமும் கிடையாது, அதனால் வந்து எனக்கு ஃபுல்லாகவே 9 இன்ச்சு போட்டு லே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நம்மளும் ஃபுல்லாகவே 9 இன்ச்சு போட்டு லே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லேயிங் போயிட்டுருக்கு. இது வீடோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 17க்கு 30 ஒரு 510 ஸ்கொயர் ஃபீட்டுங்க டோட்டல் ஏரியா. இதில் வந்து ஹால் வந்து ஒரு 10க்கு 17, கிச்சன் வந்து ஒரு 8க்கு 8, பெட்ரூம் வந்தீங்கன்னா ஒரு 10க்கு 10, இதிலே ஒரு பூஜை ரூம் அது வந்து ஒரு 8க்கு 6. இந்த மாதிரி டைப்பில் 1 பிஹெச்கே வீடு இது. இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ பிரிக்ஸ் பிடிச்சிருக்கு, அது மாதிரி எவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீட்டோட வாசல் பார்த்தீங்கன்னா மேற்க பார்த்து அமைஞ்சிருக்கு. அதில் வந்து சின்னதாக ஒரு போர்ட்டிகை கொடுத்து கஸ்டமர் வந்து வீட்டை பிளான் பண்ணியிருக்காரு. அது மாதிரி வந்து சார் எனக்கு இன்டர்லாக்கில் நம்ம வந்து லோட் பேரிங்கில் போடலாமான்றது சில பேர் டவுட்டாகவே கேட்பாங்க. நம்ம வந்து செங்கல்ன்றது சும்மா தூக்கி போட்டால் உடையிற பொருள். அதையே வந்து நம்ம லோட் பேரிங்கில் முன்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலம்லாம் இப்போ தான் வந்து, அதுக்கு முன்னாடி காலம்னா என்னன்னே தெரியாது, குண்டுக்கல் போட்டு செக்கை போட்டு அதில் வந்து நம்ம செங்கலில் கட்டி ரூஃப்லாம் போட்டிருக்கோம். அது மாதிரிலாம் இருந்தோம். இப்போ தான் அப்டேட் ஆகி நம்ம வந்து எல்லாமே காலம் போடுறது இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்திருக்கோம். ஸோ வந்து தூக்கி போட்டால் உடையிற பொருளை யூஸ் பண்ணியே நம்ம வந்து லோட் பேரிங்கில் கட்டும்போது இன்டர்லாக் வந்து நல்லா கம்ப்ரஸர் பண்ணி தொட்டி உள்ள ஊற வச்சு நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் நம்ம கொடுக்குறோம். அதனால் வந்து நீங்கள் நம்பிக்கையாக வந்து லோட் பேரிங் டைப்பு தாராளமாக பண்ணலாம்.
நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர் போகிற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக காலம் போட்டு கட்டுங்க. காலம் இல்லாமல் கட்டாதீங்க. நம்ம வந்து இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரோட ஸ்டாப் ஆகிடுவோம், இது வந்து ஒரு வந்தால் போனால் தங்குற வீடு தான், இல்லை ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம், அது மாதிரி பிளான் பண்ணுறவங்களுக்கு லோட் பேரிங்கே பெஸ்ட்டாக இருக்கும். செலவு கம்மியாக இருக்கும், நம்ம வந்து ஒரு பட்ஜெட்லேயும் கட்டலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு கவர்மெண்ட் ஸ்கீம் வீடு தான். இந்த வீட்டுக்கு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 டேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு நாளைக்கு 2 பேருன்ட்டு 3 நாளில் 6 லேபரை நம்ம யூஸ் பண்ணி இந்த வீடு வந்து ஒரு 7 அடி மட்டும் ஃபுல்லாக லே பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லேபர் யூஸ் பண்ணி நம்ம வந்து மொத்தத்தில் ஒரு 10 லேபரில் இந்த வீடை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டுக்கு நம்ம டோட்டலாக யூஸ் பண்ணியிருக்க கல் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட்டில் ஒரு 600 கல்லும், இந்த வீட்டுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு மேலே ஒரு 2300 கல், டோட்டலாக ஒரு 2900 கல் நம்ம இந்த வீட்டுக்காக யூஸ் பண்ணி வீடு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மாதிரி இந்த வீட்டோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோட்டலாக ஒரு 2,20,000 டோட்டலாக சார்ஜ் பண்ணியிருக்கோம். பிரிக்ஸ் லோடிங் அன்லோடிங் பண்ணி லேயிங் ஒர்க்கோட ஒரு 2,20,000 இந்த வீட்டுக்கு நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே 9 இன்ச்சில் தான் நம்ம லே பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடு பார்த்துருப்போம், ஒரு 21க்கு 32, அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 670 ஸ்கொயர் ஃபீட்டு. அந்த வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா 2,600 கல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த வீட்டுக்கு 2,300 கல் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு ஒரு வீட்டுக்குமே வந்து வீட்டு உள்ள வர செவுரா இருக்கட்டும், இல்லை வந்து கஸ்டமர் எப்படி பார்ட்டிஷன் பண்ணுறாங்க, அது மாதிரி அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து பிரிக்ஸோட குவான்டிட்டி கூடுதலாகிறது குறையிறது எல்லாமே வரும். இன்னும் அதுக்கு அடுத்தது அந்த வீட்டுக்கு அப்புறம் இன்னொரு வீடு நம்ம லே பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 5½ சதுரம் தான். 5½ சதுரத்துக்கு 2,600 கல் ஆச்சு. அது 2 பிஹெச்கே வீடு. அது மாரி வந்து ஏரியா எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து பிரிக்ஸோட குவான்டிட்டி கம்மியா வரும். ஏரியா எந்த அளவுக்கு சின்னதா இருக்கோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து பிரிக்ஸோட குவான்டிட்டி கூடுதலா வரும். இதான் கான்செப்ட் இன்டர்லாக்க பொறுத்தவரைக்கும். இந்த வீட்டுக்கு நம்ம டோட்டலா 2,900 கல்லு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பட்ஜெட்டும் உங்களுக்கு ரூ. 2,20,000 மட்டும் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் கஸ்டமரோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது லிட்டில் ஜல்லி, லேப்ட், சன்சைட்லாம் அடிச்சுட்டு, அதுக்கு மேல நம்ம ஒரு 5 கல்லு லே பண்ணி குடுப்போம். அதுக்கப்புறம் ரூஃப் போட்டாருன்னா, டைரக்ட்டா அதுக்கப்புறம் உள்ள பாயிண்டிங் ஒர்க்கு, வெளிய பாயிண்டிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து முடிச்சு, அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கிற ஒர்க்கு தான். அதே மாரி நம்ம வந்து அவுட்டர்ல பார்த்தீங்கன்னா, நம்ப எசை ஏறுற இடம் எல்லாமே வந்து பட்டை கட்டணுங்க. கண்டிப்பா பட்டை கட்டணும். ஒரு சிலர் தேவையில்லன்னு நெனைப்பாங்க. ஆனா வந்து எசை ஏறுற இடத்துல கண்டிப்பா நம்ம பட்டை கட்டினா தான், நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல லீக்கேஜ்ன்றது வரவே வராது. நம்ம 7 அடி மட்டத்துல லின்டில் பீம்லாம் போட்டிருப்போம். அந்த பீமும் கண்டிப்பா நம்ம பட்டை கட்டணும். அது மட்டும் இல்லங்க, ரூஃப்க்கு கீழ பாட்டம் பீம் போட்டு ரூஃப் அடிப்போம். அந்த இடமும் பட்டை கட்டணும். ஸோ வந்து இதெல்லாம் நம்ம பட்டை கட்டினா தான் அந்த லீக்கேஜ்ன்றது அந்த இடத்தெல்லாம் வந்து நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும். மத்தபடி பிரிக்ஸ்லாம் உங்களுக்கு லீக்கேஜ்ன்றது வர வாய்ப்பே இல்ல. உங்களுக்கு இந்த வீடியோல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ நண்பர்களே. பாய்.